நியூஸ் தமிழ் கழுகு. தாவேகாவோட பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் வீட்டையும் கோட்டை ஆபீஸையும் சிலர் மிகப்பெரிய தொகையோட தாஜா செய்ய முற்றுகையிடுறாங்களாம். டி நகர்ல இருக்கிற விதிமீறின கட்டடங்களை இடிக்க அரசு முடிவெடுத்ததுதான் முற்றுகைக்கு காரணமா? சென்னையோட வணிக நகரமா இருக்கிற டி நகர்ல விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட பல கட்டடங்களை இடிக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தும் சில கட்டடங்கள் இடிக்கப்பட்டும் பல கட்டடங்கள் பல ஆட்சிகள்ல ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இடிக்கப்படாமலேயே இருந்துட்டு இருக்கு. இப்போ டி நகர் எம்எல்ஏவா இருக்கிற அமைச்சர் ஆனந்த் பொதுமக்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்பட்டா மீட்பு பணிகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிற விதிமுறைகளை மீறின கட்டடங்களை இடிக்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட பெரும் வணிகர்கள் பெரிய அளவு நிதியோட ஆனந்தோட பசுமை வழிச்சாலை வீட்டையும் கோட்டையில இருக்கிற அவரோட ஆபீஸையும் முற்றுகையிடுறாங்களாம். பல பெரிய இடங்களோட சிபாரிசுகளோட ஆனந்துக்கு ஷாக் கொடுத்தாலும் டென்ஷன் ஆகாத ஆனந்த் நடவடிக்கை தப்பாது, நிச்சயம் நடக்கும், தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு டி நகர் பில்டிங் சம்பந்தமா யார் வந்தாலும் அவரே வாசல் வரைக்கும் வந்து கும்பிடு போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காராம். அடுத்து எந்த லாபியை பிடிச்சா பில்டிங்குகள் தப்பும்னு டி நகர் வணிக ஜாம்பவான்கள் ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.